ஏனுங்கண்ணா எனக்கு ஒரு 40,000 செலவுக்கு இருந்தா தரீங்களா? வீட்டுல வெட்டியா இருக்கிற உங்களுக்கு இருக்கு அவ்வளவு ஏன் எதுக்கு நல்லா பிள்ளைகிட்ட கேட்க கூடாது, கேட்டா குடுக்கணும் அவ்வளவுதான். சரியா? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. எது பொட்ட புள்ள மேல கை வச்சுட்டு இருக்கிற? நான் பாத்துக்கிறேன். இனிமேல் உன்கிட்ட நாங்க காசு கேட்க மாட்டேன். சரியா? கேட்டுனா என்ன என்னன்னு கேளு, நானே பாத்துக்கிறேன். என்கிட்ட நான் வரவே மாட்டேன்டா. அப்படி நான் எங்க வீட்டுல இருக்க பழைய சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்த இருந்தாங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்ல கணபதி சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற சரவணா பட்டு சென்டர். ஆனா இதுல பழைய பட்டு புடவை எல்லாம் இருக்கு. இதை வச்சுட்டு எவ்வளவு போகும்னு சொல்லுங்க. இப்ப பார்த்து சொல்லிடுங்கம்மா. இந்த 2 பட்டு சாரியும் ஒரு 40,000 கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாங்க. எனக்கு ஒரு டவுட், இது 30-40 வருஷம் பழைய சேலை, இதே நீங்க 40,000 கொடுத்து வாங்க என்ன பண்ண போறீங்க? இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பழைய பட்டு சாரி இல்லைங்க. இந்த ஜரிகையில வந்து தங்கமும் வெள்ளியும் கலந்துருக்கு. சோ அதனாலதான் இது 40,000 விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க. இந்த சாரி எல்லாம் கொடுக்கணும்னா நேர்ல வந்துதான் கொடுக்கணுமா, இல்ல வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்குங்களா உங்களுக்கு? பிரான்ச் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், மதுரை, சென்னை 3 ஊர்ல பிரான்ச் இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்தபடி நம்ம கிட்ட உங்க பழைய பட்டு சாரி சேல் பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனா போதுங்க, அவங்களே ஃப்ரீ டோர் பிக்கப் பண்ணி காசையும் கையில கொடுத்து சேலையை வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க பழைய பட்டு புடவை மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி பழைய வெள்ளி பொருட்களுக்கு கூட நல்ல கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறாங்க.